விவேகா சார் வந்து அஜித் ஃபேன் தெரியுமா? பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. நல்லவனு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க, கெட்டவனு சொன்னாலும் தீட்டிடாதீங்க. அந்த பாட்டு வரும்போதே தலைகலன்னு எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அது பண்ணது. யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான்றத. வேதாளம் படத்துல வீர விநாயகா பாட்டுல கூட எங்கேயுமே அஜித் சாரை தலைகலன்னு அவரை பத்தியே பாட வேணாங்க, விநாயகரை பத்தி பாடுங்க அப்படின்னு. விநாயகர் பத்தி பாட்டு அஜித் சார் படத்துல வச்சா ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்கா எப்படி பண்றதுன்ட்டு தான் நானா வச்சது. அது நான் வந்து அஜித் சாருக்கு ரசிகன் எப்படியோ அப்படிதான் விஜய் சாருக்கு ரசிகன். தோழனின் தோள்களும் மண்ணை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. ரொம்ப சுவையான புஸ்தகங்கள் படிக்கிறப்ப சில நேரங்களில் சில பாடல்களை கூட நான் தவிர்த்திருக்கேன். சின்ன படங்கள்ல சூப்பர் பாட்டுலாம் வந்துடும், அந்த பாட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்காம போயிட்டோங்கன்னு நினைக்கிற பாட்டுலாம் வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருப்பாங்க. மெமரி லாஸ். ஒரு ஒர்க் பண்ற போறோம், ஒரு ஒர்க்குக்கு போற மாதிரி இருக்காது. ரொம்ப ஜாலியா போவோம், உட்காருவோம், ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருப்போம், காஃபி கீஃபி சாப்பிட்டு பாட்டை முடிச்சுட்டு வந்துடும். ஓகே. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு சார், உள்ளே வரும்போதே வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ரேக் ஃபுல்லாக புக்ஸாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தோராயமாக எத்தனை புக்கு சார் இருக்கும் இதில்? இல்லை, புத்தகங்களை நான் என்றது கிடையாது, படிக்கிறதோட சரி. எனக்கு வந்து இது குறைந்தான புத்தகம். எங்கள் ஊர் நூலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன். சிறு வயதில் எனக்கு நூலகம் தான், புத்தகம் தான் என்னுடைய உயிர். அதனால் நான் வந்து இன்னும் மேலேயும் புத்தகங்கள் இருக்குது. இதில் புத்தகங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அது வந்து இப்போ ரெஃபரன்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம படித்து முடிச்சதை திடீர்னு அதில் நிறைய அடிக்கோடிட்டு வச்சுருப்பேன், படித்த புத்தகம் குறிப்பு எடுத்து வச்சுருப்பேன். அதனால் என் புத்தகங்களை கூட யாருக்கும் தரமாட்டேன். அது சார் இவ்வளோ புத்தகம் இருக்குது, ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு போகணும், இல்லை எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். வேறு எதனா கூட கொடுங்க, இல்லை புத்தகம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான தொகையை தர போய் வாங்கிக்கிங்க, காசு கூட கொடுத்துட்றேன். அது வந்து புத்தகம் நான் வந்து அடிக்கோடிட்டு வச்சுருப்பேன், குறிப்பு எடுத்து வச்சுருப்பேன், அதுக்கு பக்கத்தில் நான் ஏதாவது எழுதி வச்சுருப்பேன். அது உங்களையும் சங்கடப்படுத்தும் படிக்கும்போது, எனக்கும் அது தேவைப்படும்ட்டு. அதனால் புத்தகங்கள் வந்து சிறு வயதுலேருந்தே அதோட தான் என்னுடைய பழக்கம். இரவு முழுக்க நான் புத்தகம் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எவ்வளோ நேரம் நமக்கு தூங்க முடியாமல் இருக்கோ அவ்வளோ நேரம் புத்தகங்கள் படிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா புத்தகம் படிக்கிற நேரம் போக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சுவையான புத்தகங்கள் படிக்கிறப்ப சில நேரங்களில் சில பாடல்களை கூட நான் தவிர்த்திருக்கேன். அதாவது நேரத்துக்கு போகாமல். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய அந்த அந்த இது ஈர்த்துரும் நம்ம. ஐயோ இதை படிக்காம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த புத்தகம். ஓகே, அது ஒரு மெட்டஃபரிக்கலா பார்க்கலாம் சார். இவ்வளோ புத்தகங்களும் படிச்சீங்கன்னா மேல வந்து உங்களோட அவார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இவ்வளோ புத்தகங்களும் படிச்சா இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கலாம் அப்படிங்கறத சொல்ற மாதிரி நீங்களே அதை வந்து கவிதை ஆக்கிட்டீங்களா? இல்ல சார், ஏதோ உங்க வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அப்படியே வருது போல இருக்கு. தேங்க்யூ. பேசிக்கா அப்படி பண்ண மாட்டேன், ஏதோ வருது. இல்ல ரொம்ப நீங்க சொன்ன சூப்பரா இருக்கு. நான் அடுத்து எங்காவது சொல்லிக்கலாம். ஐயோ இப்படி சொன்னாரு நண்பர். பேர் என்ன சொன்னீங்க? தமிழ். தமிழே சொல்லிடுச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்க இப்போ அந்த சொன்னீங்களே சார், இதை வந்து நாம ஒரு லிரிக்கா எழுதுறோம், அது வேற ஒரு விஷயமா வந்து படத்துல இருக்க போகுது அப்படின்னு. ஆனா மக்கள் நம்ம ஒரு லிரிக்கா எழுதும் போது அதை வேற ஒரு விஷயமா இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் விஜய் சாருக்கு யூஸ் பண்ண. ஆமா ஆமா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள், நிறைய பாட்டு. நீங்க வந்து
இந்த பாட்டு இருக்குல்ல வீரம் படத்துல யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான்றத எல்லாரும் போடுறாங்க. அது அஜித் ரசிகர்கள் பார்த்தா அதை வந்து சொல்லுவாங்க, யார் படம் ஓடினாலும் அங்க ஹீரோ நாங்க தான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய வரிகள் வந்து தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்பு தான் உயர்ந்தது 10 படி. அதுவும் எங்கே பார்த்தாலும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு அவனுங்க வந்து அதை இது பண்ணி போடுறத நம்ம நிறைய பார்க்கணும். அது மாதிரி நிறைய வரிகள் வந்து அப்படி பண்ணி நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்துடுறாங்க. ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே சொல்லுவாங்க, விவேகா சார் வந்து அஜித் ஃபேன் தெரியுமா, அவருக்கு வந்து அந்த பாட்டு எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா, அந்த வீரம்ல வர சாங் அப்படின்னு. உண்மையிலே அப்படி ஒரு மாசான ஒரு சாங்க ஒரு அது மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம் சார். நீ வீரன் நீ சூரன் அப்படின்லாம் இருக்காது, இருந்தாலும் அதுல வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுல எப்படி சார் ஒரு ஹீரோ பில்டப் சாங்கை எப்படி எழுத முடியும்? நான் வந்து அஜித் சாருக்கு ரசிகன் எப்படியோ அப்படிதான் விஜய் சாருக்கும் ரசிகன். இப்போ ஹீரோ பில்டப் என்னன்னா அந்த பாட்டு வரும்போதே தலைகிலன்னு எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அது பண்ணது. அதே மாதிரி நீ இந்திரன் சுந்தரன் சொல்லிட்டு சொல்றது ஒரு வகை, அப்படி இல்லாமல் வேற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக நான் பெரிய ஆளுன்னு சொல்றது ஒரு நல்லவன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க, கெட்டவன்னு சொன்னாலும் தீட்டிடாதீங்க, தங்கன்னு பார்த்தாலும் உரசிடாதீங்க, தகரன்னு பார்த்து பகைச்சிடாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னை பற்றி சொல்ல வருகிற ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்தது. அது ஒரு வித்தியாசமான கோணமாக அது இருந்ததுனால தான் அப்படிதான் வேணும்னு கேட்டார். நீங்க வீர விநாயகா பாட்டில் கூட வேதாளம் படத்துல வீர விநாயகா பாட்டில் கூட எங்கேயுமே அஜித் சாரை தலைக்கலன்னு அவரை பத்தியே பாட வேணாங்க, விநாயகரை பத்தி பாடுங்க அப்படின்னா. விநாயகர் பத்தி பாட்டு அஜித் சார் படத்துல வச்சா ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்கா எப்படி பண்றதுன்ட்டு தான் நானா வச்சது. அது வீர விநாயகர், வீரத்துல அவர் பேர் விநாயகம், வீர விநாயகா வெற்றி விநாயகான்னு சொல்லிட்டு அவரை வச்சு கொண்டோன்னே அது ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போ அது விநாயகர் பாட்டாகவும் இருக்கும், இந்த சைடு பார்த்தாங்க அஜித் சார் பாட்டாவும் அது வந்து கன்வின்சிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் யாராவது பார்த்து இந்த சாங் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? ஒரு ஆக்டர் எழுதின லிரிக் தனுஷ்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், உங்கள் லிரிக் அந்த சிலதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பார்ட்டியில் சொன்னேன். அப்படி சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அவர் எழுதுறது கமல் சாரோட லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பெரிய ஜீனியஸ், அவர் ரொம்ப ஆழமான தமிழ் படித்து அவர் நீங்கள் இந்த பக்கம் நவீன இலக்கியம் போனால் சுந்தரராமசாமி வரைக்கும் படிச்சிருப்பாரு, அந்த பக்கம் போனால் எல்லாம் படிச்சிருப்பாரு. ஒரு பல்கலை வித்தகர். கமல் சாரோட நான் நெருங்கி பழகிறதுக்கான எனக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. மணிக்கணக்கில் பேசுவார், எல்லாமே புதுசாக இருக்கும். சில நேரம் பார்த்தா 1 மணி நேரம் அறிவாளிகளை உலகத்தில் நிறைய சந்திப்போம். 1 மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கு பிறகு திருப்பி பேச ரிப்பீட் ஆகும். அந்த 1 மணி நேரமே தான் ரிப்பீட் ஆகும். ஆனால் நீங்கள் கமல் சார்ட்ட ஒவ்வொரு முறை சந்திக்கிறப்போ புது புது கருத்துக்களை வாரி வாரி பேசக்கூடிய புது 1 மணி நேரம் கொடுக்குறது அவ்வளோ வந்து விஷயம் தெரியும். திடீர்னு பார்த்தா இது வந்து சீன களிமண்ணால் செய்யப்பட்டதுன்னு அதை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அவர் கூட எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு. அவரோட நம்ம படத்தில் பாடல் எழுதும்போது ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஆனால் எல்லாமே அறிவுபூர்வமாக இருக்கும். அவர் வந்து எல்லா தரப்புலேயும் வந்து ஞானத்தை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர். ஓகே, அப்படின்னு எனக்கு வேதாளம்ல வந்து உயிர்நதி உயிர்நதி கலந்து ரொம்ப நல்ல பாட்டு. ஏன்னா ஹிட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்பம் வரும்போது ஆடு மாடோலுமா ஹிட் ஆச்சு, வீர விநாயகா ஹிட் ஆச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா ரொம்ப அண்டர் ரேட்டடா இருந்தது வந்து உயிர்நதி. படம் பார்க்கும்போது பயங்கரமா ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஒரு வெர்ஷன் இருக்குல்ல சார், நம்ம வந்து எல்லா பாட்டுக்குமே ஈவன் சிங்கர்ஸ் உயிரை கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம், அது அந்த டைம்ல அன்னோட்டிஸ்டா போயிடும். அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு கிளாஸே இருக்கு. அண்டர் ரேட்டட்னு எடுத்தீங்கன்னா படம் ஒரு 100 படம் சொல்றாங்க, பாட்டு ஒரு 100. அந்த மாதிரி நீங்க உங்களோட பாடல்கள்ல அண்டர் ரேட்டட்னா எதை சொல்வீங்க? இப்போ நீங்க உயிர்நதி கலங்குதே சொல்லலாம். அது வந்து இப்போ நீங்க சொல்லிட்டனால அதை சொல்றேன். அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. அதாவது சின்ன படங்கள்ல சூப்பர் பாட்டுலாம் வந்துடும், அந்த பாட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இருக்கு. அது போல ரொம்ப தனித்த வித்தியாசமான பாடல்கள் சில நேரத்தில் நாம கண்டுக்கவே மாட்டாங்கன்னு கண்டுக்காம போயிட்டோங்கன்னு நினைக்கிற பாட்டுலாம் வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருப்பாங்க. உதாரணமா நான் வந்து ஞாபக மறதியை பற்றி தெல்லாலங்கடி படத்துல ஒரு மெமரி லாஸ் அதை வந்து ரிசர்ச் பண்ற மாணவர்கள்லாம் பேசி ஞாபக மறதி மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா ஞாபக மறதி மட்டும்லாம் மனுஷன் உயிர் வாழவே முடியாது, பைத்தியம் பிடிச்சி செத்துருவான் 2 நாள்ல. இப்போ ஞாபக மறதி எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நீங்கள் அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணி அந்த பாட்டு அப்படி பிடிச்சது சார். எனக்கு ஒரு நண்பர் தொலைபேசினார். ஒரு நாள் நான் வந்து இந்த நெடுஞ்சாலை ஒன்றில் பயணித்து கொண்டிருக்கும் போது பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க்ல கார் நிறுத்துறேன். அங்கே பெட்ரோல் பிடிக்கிற தம்பி ஓடி வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் சார் தோல்வியை பற்றி ஒரு பாட்டு எழுதுறீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தோத்து போனேன்னு ஒரு பாட்டு அதே படத்தில்
திருவாலங்கடியில். அவருக்கு அந்த தோத்து போனங்கிறத பாட்டு பிடிச்சிச்சு. வெங்காயத்தில் ஒன்றுமில்லை உரிச்சு பார்த்தா அட வெற்றி கூட வெங்காயம் தான் ஜெயிச்சு பார்த்தா, தோல்விங்கிறது எவ்வளோ முக்கியம், வெற்றிங்கிறதுலாம் ஒரு தோல்விங்கிறது தான் நமக்கு பாடமாக இருக்குது, படிக்கலாக இருக்குது. அதை பற்றி அந்த பாட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நாம் வந்து பெருசாக அண்டர்ரேட்டடாக ஃபீல் பண்ணுற சாங்குன்னு நினைக்கிறது கூட வேறு எங்கேயானு ஒரு பெரிய வெடிப்பை நிகழ்ச்சிடும். அது வந்து அந்த பாட்டு அப்படி கொண்டாடப்படுற நிறைய பாடல்கள் இருக்குது. அது நம்ம அண்டர்ரேட்டட்னு எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லுவோம், ஆனால் இன்னொரு இடத்துல அது பெரிய வெற்றியாக இருக்கும். என்னை பாட வைத்த பேசும் பூவேன்னு ஒரு பாட்டு கேட்டிங்களா? இல்லை, புன்னகை தேசம்னு ஒரு படம். அதுக்கு வந்து நான் வந்து லண்டன் போயிருந்தப்போ ஒருத்தர் வந்து உருகி அதுக்காகவே என்கிட்ட 1/2 மணி நேரம் வந்து போட்டு இது பண்ணாரு. தமிழில் அந்த புன்னகை தேசம் படம் டப்பிங் படம்ல இல்லை ஒரிஜினல் புன்னகை தேசம் தமிழ் படம். ஓகே ஓகே. டப்பிங்கே கிடையாது, ஒரிஜினல் இவர் மியூசிக் இசைராஜ் மியூசிக், தமிழ் படம். அது பெரிய வெற்றி அடைஞ்சு ஷாஜான் ஒரு டைரக்டரோட. ஓகே. பட் அந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் சாங் வந்து தான் சொல்லத்தான் நினைக்கிறேன் பாட்டு வந்து மொழி மாற்று படம், ரொம்ப வித்தியாசமான பாட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த தெலுங்கு பாடலுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது, ஒரு வரி கூட. ஓகே. தெலுங்கு விட தமிழும் அது பெரிய வெற்றி அடைஞ்சது. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானதுன்னு. அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பட்டப்பேர்லாம் கூட கொடுத்துருந்தார் பாலசேகரன். காதல் கவிஞன் விவேகான்னு போட்டு டைட்டில் பெருசாக போட்டிருந்தாரு. ரொம்ப நல்ல பாட்டு. மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் கொடுக்குது, ஒரு பெப்பி ஜானரும் உங்களால் பாட முடியுது. என்ன மாதிரியான ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க ஒரு சாங்குள்ளே போகும்போது? ஒரு சாங் தாண்டி அதான் சார் சொன்ன மாதிரி அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு அதுக்கு நிறைய உழைச்சா மட்டும்தான் அதுக்கு வந்து அதுக்கான ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக லாட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், நிறைய சங்கீதம் கற்றுட்டு இருந்திருக்கேன். கர்நாடிக், வெஸ்டர்ன் நிறைய இப்போவுமே ஐ ஸ்டில் லேர்ன். அந்த லேர்னிங்க்கு வந்து இட்ஸ் அன் ஓஷன், மியூசிக் வந்து ஓஷன். ஸோ அதனால் நிறைய லாங்குவேஜஸ், நிறைய அதர் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் நிறைய கேட்பேன். எப்போ பார்த்தாலுமே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு எனி டைப் ஆஃப் மியூசிக் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். முன்னாடி வந்து அந்த ஒரு வேர்ல்ட் ரேடியோ ஒன்று இருந்துச்சு. அந்த வேர்ல்ட் ரேடியோ வந்து நிறைய சேனல்ஸ் அதில் இருக்கும். இட் வாஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அது டக்குன்னு ஞாபகம் இல்லை. அது எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். தூங்கும்போது கூட வந்து ஏதாவது ஒன்று ஓடிட்டே தான் இருக்கும். இல்லை, முன்னாடி அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது, செட்டப் பாக்ஸ் மாதிரி ஒரு வேர்ல்ட் ரேடியோ ஒன்று இருந்தது. ஸோ அது சப்கான்ஷியஸாக நிறைய விஷயம் போய் உட்காரும். அண்ட் ஆல்சோ கற்றுக்கும் போது இவ்வளோ வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி வரும்போது அதுலேருந்து நிறைய கற்றுட்டு பாடுற அனுபவங்கள். அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த பாட்டு என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது. ஏன்னா ரெக்கார்டிங்கிறது வந்து ஒரு 2 to 4 hours ஜாப் தான். ஆனால் அந்த 2 to 4 hours வந்து எல்லாத்தையுமே டைரக்டருக்கு எப்படி வேணும், மியூசிக் டைரக்டருக்கு எப்படி வேணும், எல்லாமே புரிஞ்சுட்டு வந்து அந்த டைமில் வந்து பாடி அதை வந்து கரெக்டாக அவ்வளோதான் டைமிங் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி வந்து இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும். ஒரு பாட்டு கொடுத்துட்டு போயிடலாம், ஏதோ ஒன்று பாடிட்டு போயிடலாம், பட் அப்படி இல்லை. ஸோ ஐ பிலீவ் நான் ட்ரூவாக எஃபர்ட் போட்டால் அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு கண்டிப்பாக வந்து அட் சம் பாயிண்ட் வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே. அண்ட் மேம் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஜானர்னா எதை சொல்லுங்க மேம் சிங்கிங்கில்? எனக்கு மெலடி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ எஸ். ஓகே. இப்போது மெலடி தவிர்த்து இது எனக்கு வந்து கொஞ்சம் நான் எஃபர்ட் போடணும், இந்த மாதிரி சாங் நான் அட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜானர்னா கொஞ்சம் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் அண்ட் நிறைய வோக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற சாங்காக இருக்கலாம். சம்திங் லைக் ஒரு மையா மையா மாதிரி ஒரு பாட்டு, அதில் வந்து நிறைய காட்டலாம், லைக் என்னெல்லாம் வந்து வோக்கல் எபிலிட்டிஸ் காட்டலாம். அது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அந்த இதில். பட் யா, அந்த மாதிரி சாங்ஸ். இந்த சாங்கோட கமெண்ட்ஸ், நான் தமிழில் இருக்கிற சாங்கோட கமெண்ட்ஸை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகுதுன்னு எழுதுறாங்க. வாய்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, அப்படியே வந்து நம்மளை அப்படியே ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னாங்க. ஒரு பர்டிகுலர் கமெண்ட் நான் பார்த்தேன் சார், எனக்கு பேர் ஞாபகத்துக்கு இல்லை. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட அம்மா இந்த பாட்டை எனக்கு பாடுற மாதிரி இருக்கு, ஐ மிஸ் மை மாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாமல் அப்படி ஒரு டக்குன்னு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் அப்படி எழுத முடியாது ஒருத்தரால். ஸோ இந்த பாட்டு எந்த அளவுக்கு அந்த கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க.
நிச்சயமா ஒரு தாய் அப்படிங்கிறது எல்லோரும் தந்தை பெயர் தெரியாதவங்க கூட இருக்கலாம் உலகத்தில். தாய் பெயர் தெரியாமல் இருக்க முடியாது. அல்லது தாயால் தான் ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறான். இப்போ தாய்மையை கொண்டாடாத மனிதன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் இப்போ எங்கள் அம்மாவை நான் நினச்சிருப்பேன்ல, பாட்டு எழுதுகிறப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் குடும்ப தலைவரை விட எங்கள் அம்மா தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றவங்கன்னு சொல்லலாம். நிறைய நிலங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், விவசாயத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் நிறைய 200 ஆடு இருக்கும் எங்கள் வீட்டில். எப்போவும் ஆடு மாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு பராமரிக்கிறதா இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்படி வந்தாங்கன்னா அவங்க ராஜ்யத்துக்கு எல்லாம் அலறுவோம். ஓகே. எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை வழி நடத்துவாங்க. எங்கள் அப்பாவே அதை ஒத்துக்குவார். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவே பயப்படுவார். ஏன்னா அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே நான் அப்படி பயப்பட மாட்டேன். ஏதாவது வெளியில் சுற்றிட்டு வந்தோன்னா அந்த துரிஞ்ச மலர் இருக்குல்ல, அதை எடுத்து செம்ம அடிப்பாங்க எங்கள் அம்மா. அதனால் வந்து அம்மாங்கிறது கண்டிப்பும் கூட, பாசமும் கூட, நம் மீதான அக்கறையும் கூட. நான் அம்மாவை பற்றி நிறைய எழுதியிருக்கேன், கவிதைகளாகவும் எழுதியிருக்கேன், பாடல்களாகவும் எழுதியிருக்கேன். இது தனித்த அளவில் எனக்கு ரொம்ப பிடித்த, மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடலாக அமைஞ்சது. நிஜமாகவே ஒரு வரியும் எழுதும்போது அந்த உணர்வை எனக்கு தந்தது. இந்த இசையும் அந்த குரலும் அந்த ஒரு வேற விதமான ஒரு இதுவை நமக்குள்ளார வந்து அப்படி சேர்க்குது. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு இந்த பாட்டு வந்து காலம் கடந்து நிற்க போகிற ஒரு பாட்டு. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா சிங்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிலேட்டானமே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் மேம். கொஞ்சம் பர்சனல் கேள்வி. ஹஸ்பண்ட் வந்து அடுத்து ஒரு பேன் இண்டியா படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு பிரபாஸ் சரோட சேர்ந்து. ஸோ எப்படி நீங்கள் அதில் பாடுவீங்களா? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படி ஒரு சாங்கை? சத்தியமா தெரியாது எனக்கு. ஐ மீன் நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் தெரியல, நிஜமா தெரியல. பட் ரெக்கார்டிங்லாம் போயிட்டு இருக்கு, விஷால் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே இன்னும் எனக்குமே வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. அதனால என்னால் அதை பற்றி, அந்த படத்தை பற்றி பேச முடியாது. பட் எஸ், பட் ஸ்டில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு, ஏன்னா உங்களோட காம்பினேஷன்ஸில் வர சாங்ஸ்க்கு தனியாக ஒரு ரசிகர் இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்து சரி இது ஒரு பேன் இண்டியன் படத்தில் வந்து உங்களோட சாங் நீங்கள் பாடி வந்தால் பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்ட கேள்வி அது. இந்த விஷயத்தை தான் சார் நான் அடுத்து பேசணும்னு நினச்சேன். ஒரு டப்பிங் படம் வருது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய டப்பிங் படங்கள் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பேன் இண்டியா படம்ன்றாங்க. பேன் இண்டியா இப்போ அந்த டப்பிங்ன்றதுல அவங்க எடுத்துட்டு டப்பிங் பண்றது வேற, எடுக்கும்போதே பிளான் பண்ணிடுறாங்க இது தமிழும் வரணும்ட்டு. இப்போ நீங்க குபேராவை டப்பிங் படம்னு சொல்ல முடியாது. ஆமா, 2 முறை ஷூட் பண்ணாங்க நிறைய. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து காட்சிகள்லாம் தமிழை ஷூட் பண்றாங்க, தெலுங்கு ஷூட் பண்றாங்க. இதை வந்து நம்ம டப்பிங் மூவிங்கிற தலைப்பு. ஏன்னா இப்போ டப்பிங் படம்னா ஒரு இசையமைப்பாளர் அதுக்கு பிறகு பணியாற்ற மாட்டார், கொடுத்துட்டு போயிடுவாரு. யாரோ ஒருத்தர் டப்பிங் இன்சார்ஜ் வந்து உட்காந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க, அது சரியா வராது. ஆனா இந்த மாதிரி பேன் இண்டியா படங்கள்ல அவங்களே எல்லாத்தையும் பண்ணி தான் பண்ணாங்க, டப்பிங்னு பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ குபேரால கூட நம்ம போய்வா சாங்கு தான் தமிழ்ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல பண்ணோம். ஸோ நிறைய நம்ம இன்புட் கொடுக்கறத அதில் போட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம். அதனால வந்து இப்போ வர்ற பெரும்பாலான படங்கள் இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு பேன் இண்டியான்னு பிளான் பண்ணியே பண்ணுறாங்க. லிப் மூமெண்ட் வைக்க வேணாம், லிப்பு க்ளோஸ் வைக்க வேணாம். அப்போ வந்து நம்ம பேன் இண்டியா பண்ணும்போது இப்போ தெலுங்குக்கு, கன்னடத்துக்கு, மலையாளத்துக்குலாம் திருப்பி ஷூட் பண்ணணும். அப்படி ரொம்ப க்ளோஸ் வச்சா திருப்பி ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறதுனால நவடேஸ் இந்த மாதிரியான படங்கள் they are not dubbing movies. ஓகே. இல்லை இப்போ நிறைய படங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற படங்கள் பண்ணிடுறாங்க. இன்னும் சின்ன படங்கள், நல்ல படங்கள்லாம் வந்து டப்பிங் பண்ணி நம்ம இங்கே தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஓடிடியில். அதோட சாங்ஸ்லாம் டியூனாக நல்லா இருக்கு. ஆனால் வந்து லிரிக்கலாக கேட்கும் போது இந்த பாட்டை ஓட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. ஆனால் நீங்கள் அப்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பாடல்களை வந்து அது டைரக்டாக ஏதோ தமிழ் பாட்டு மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. அது எப்படி சார்? அது ஏன் வந்து எங்களுக்கு அந்த சில பாடல்கள் அப்படி கேட்க முடியாம போகுது, நீங்க எழுதுற பாடல்கள்லாம் கேட்க முடியுது? தான் நம்ம அதில் வந்து காட்டுற ஈடுபாடு தான் இது. வந்து இப்போ சமீபத்திய புஷ்பா 2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் படத்துக்குரிய அந்த பங்கோடு தான். ஏன்னா அது பேன் இண்டியா மூவியாக பிளான் பண்ணி ஒரிஜினல் படத்துக்கு என்ன பண்ணுறோமோ அது மாதிரி. இப்போ நம்ம இங்கே லிரிக்ஸ் இருந்தால் இந்த லிரிக்ஸை தெலுங்கில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இங்கே நல்ல லிரிக்ஸ் வர்ற பட்சத்தில் அங்கே தெலுங்கில் சேஞ்ச் பண்ணி நம்ம மூல மொழியை கூட மாற்றி எல்லாம் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய. அதெல்லாம் நிகழும். அதே போல் நிறைய படங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் நாங்கள். அவரோட சேர்ந்து உட்கார்றப்போ அந்த டியூனில் உட்காரதுல கம்போசிங்லேயே உட்காந்துருவோம். அங்கே வந்து டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸ்லாம் அங்கே இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் கம்போசிங் உட்காந்துவோம்னா ஃபர்ஸ்ட்ல இங்கே உருவாக்கிடுவோம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஓகே. ஆமாம், தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு இணக்கமான பாடலாசிரியர் நான். அவரே நிறைய சொல்லி இன்னைக்கு வந்து அவர் வந்து பெரிய பேன் இண்டியா
மியூசிக் டைரக்டரு, ஹைலி பெய்டு மியூசிக் டைரக்டரு. தெலுங்கில் வந்து டாப்பாக இருக்கிறவர், இப்போ ஆல் ஓவர் இந்தியா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, அவர் வந்து எனக்கு இந்தியா முழுக்க நான் பணியாற்றிய பாடலாசிரியர்களில் விவேகா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேஜஸ்லேயே அதை வந்து பதிவு செய்திருக்கார். அதெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஜெல்லாகி ரொம்ப ஜாலியாக ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்காது. ரொம்ப ஜாலியாக போவோம், உட்காருவோம், ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே இருப்போம், காஃபி சாப்பிட்டு பாட்டை முடிச்சுட்டு வந்தோம். அப்படி ரொம்ப இனிமையாக இருக்கும். அவரும் லிரிக்ஸ் அவருக்கு வந்து பல மொழிகள் தெரியும். அவர் வந்து தமிழ் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் தான். நல்லா தமிழில் நல்ல பரிச்சயம் உள்ள மனிதர். ஹிந்தி நல்லா தெரியும் அவருக்கு. தெலுங்கு அவர் நல்லா தெரியும். அப்படி நிறைய அதில் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அப்படி ஜாலியாக. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.